அந்த காலத்தில் குழந்தைங்க தானங்க படித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு வரைஞ்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணது பத்தாது அப்படின்னு இப்போ என்னோடய பேர பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாம் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரே ஒரு லீஃபு இப்படி வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் நாம் பண்ணுறத பாத்திரம் பத்தாது அப்படின்னு பாருங்கள், என்னென்ன ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா. அந்த காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோங்க. நாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்தோம். இப்போ பாருங்கள், நம்ம குழந்தைங்க பெற்ற குழந்தைங்களுக்கும் நாம் தாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட லீஃப் கேட்டால் நான் லீஃப் எடுத்துகிட்டு கொடுத்தா மொத்தத்தையுமே என்னையே வரைய வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறது இந்த வேலையை பார்த்துட்ருக்கான்.